ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து ரெகுலராக வந்து தண்ணி ஊற்றிட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிற மாடி தோட்டம். இன்னைக்கு வந்து எங்கள் மாடி தோட்டத்தை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் காட்ட போகிறேன். இந்த மாடி தோட்டத்தை ஃபுல்லாக பராமரிக்கிறது யாருன்னா இவங்க வந்து ரொம்ப அன்பா பாசமா பாத்துக்கிற மாடி தோட்டம் இந்த மாடி தோட்டம். அதனால எங்க அன்பான பாசமான மாடி தோட்டத்தை நீங்க பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு செடி பத்தி நாங்க சொல்றோம், ஒன்னொன்னா நாங்க சொல்றோம். சொல்லும் போது ஒரு குட்டி கதையும் சொல்லுவோம். இருந்தாலும் நீங்க கேட்டுக்கணும், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம். இது வந்து செம்பருத்தி செடி. இது வந்து எங்க அத்தை வந்து ஒரு கல்யாணத்துக்கு போனப்ப கொடுத்துதான். அதை பத்தி அவங்க சொல்லுவாங்க. இது வந்து எங்க சின்ன பையன் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போனப்போ ஒரு 2 செடி கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து இந்த ஒரு செடி மட்டும்தான் நல்லா வளர்ந்து பூ பூக்கிறதுக்கு இதுவா இருக்கு. இந்த ஒரு செடியில ஒரு மாசத்துக்குள்ள ஒரு 40 பூவுக்கு மேல பூத்துச்சு. அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா எங்களுக்கு. அந்த அளவுக்கு பூக்கும்ட்டு நான் எதிர்பார்க்கல. இந்த கலர் நான் வைக்கணும்ட்டு அவ்வளவு ஆசையா இருந்தேன் ஒரு நேரத்துல, ஒரு வீட்டாண்ட பார்க்கும்போது. ஆனா அது நம்ம வீட்டுல எடுத்து வந்து வச்சாக்கா வருமோ அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா, அது திடீர்னு என்ன கலர்னு தெரியாத ஒரு செடி இப்ப பார்த்தாக்கா அதே கலர்ல பூத்தோம்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு. ஆனா இப்போ ஒரு 10-15 பூ பூத்து அது சாமி அறையில வைக்கும் போது அப்படியே ரொம்ப அழகா மங்களகரமா இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. அதனால நீங்களும் அதை வந்து ஒரு நாள் பூஜையில வைக்கும் போது நீங்களும் பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கு. நீங்களும் அந்த மாதிரி ஒரு செடிய அன்பா ஆசையா அதை இது பண்ணோம்னா அது நிறைய பூக்கும் நம்மளுக்கு. அதனால நான் அனுபவிக்கிற அந்த இதுவும் நீங்களும் அனுபவிங்க. அதுதான். ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பா ஒரு 10 பூவாது வந்துரும். எங்க வீட்டுல வந்து நாங்க வெளியே பூவே வாங்குறதே கிடையாது. இங்க வர பூவை தான் நாங்க வைக்கிறோம். ரெகுலரா நாங்க காலையில எந்திரிச்ச உடனே வந்த உடனே பார்க்கும்போது நேரா இந்த செடி தெரியும். இந்த செடியில இருந்து ஒரு 10 பூ எடுத்துட்டு போயிட்டு அழகா போயிட்டு பூஜை ரூம்ல வைப்போம், விளக்கேற்போம். கரெக்டா இருக்கும். மருமக இப்ப சொல்லுவாங்க முருங்கை செடியை பத்தி. நம்ம ஒரு கைப்பிடி வந்து முருங்கைக்கீரை சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. சரி, உடம்புக்கு நல்லது அப்படின்றதுனால நாங்க என்ன பண்ணோம், சரி ஒரு முருங்கைக்கீரை செடி இருந்தா ஏதோ ஓரளவுக்கு நமக்கு ஒரு கைப்பிடி இருந்தா போதும்ல. அதனால நாங்க வந்து அதுக்காக தான் செடியாவே வாங்கினோம். ரெகுலரா போய் வாங்கிட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு செடி வாங்கினப்போ ஒரு முருங்கைக்காய் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு முருங்கைக்காய் வந்தது. அதுக்கப்புறம் பெருசா பூ வரல, பூ மட்டும் வருது. ஸோ முருங்கைக்காய் இன்னும் நல்லா நாங்க அறுவடை பண்றதுக்கு ஆரம்பிக்கல. பட் ஆனா டெய்லி ரெகுலரா வந்து நாங்க என்ன பண்றோம்னா ஒரு கைப்பிடி எடுத்து நாங்க கண்டிப்பா வீட்டுல சமைக்கிறோம். அதுக்கு நல்லா நிறைய இருக்கு பாருங்க, பூதான் நிறைய வந்துருக்கு. சரி, அடுத்த செடி போலாங்களா? அடுத்து நம்ம மல்லி செடி பார்க்கலாம். சரிங்களா? மாமியார் சொல்லி இந்த மல்லி செடி வாங்கி 1 இயருக்கு மேல ஆகுது. 1 இயருக்கு மேல ஆகுது. இது வந்து ஒரு மரத்துக்கு மேல பூத்துட்டு இருந்தது. இப்போ வந்து இந்த மழை டைம்ல வந்து சரியா பூக்கலன்ட்டு எங்க பையன் இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கான். கட் பண்ணி விட்டு நிறைய துளிர் வந்துருது. இப்போ இந்த செடியில இன்னும் ஒரு வாரம் 10 நாள்ல நிறைய பூக்கு. இந்த இதுல இன்னும் கொஞ்சம் உரம் எல்லாம் போட்டு நல்லா கிளீன் பண்ணணும் இந்த செடியில. அதுக்கப்புறமா இது வந்து வெண்டை செடி. இந்த வெண்டை செடியை பத்தி எங்க மருமக சொல்லுவாங்க, அவங்கதான் வச்சது. இந்த செடி நானும் எங்க வீட்டுக்காரர் சேர்ந்துதான் வச்சோம். வச்சு ஒரு 1.5 மாசம் இருக்கும். நல்லா அழகா வந்துருச்சு. 2 வச்சோம், 1 சரியா வளரல, இன்னொன்னு வந்து நல்லா வந்துருச்சு. பூ வர ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமா காய்ச்சிருச்சுன்னா அழகா ஒரு காரக்குழம்பு வச்சிடலாம். அடுத்து இந்த மாதுளம் செடி. இந்த மாதுளம் செடி வந்து 2018 வச்சோம்னு நினைக்கிறேன். சும்மா வந்து ஜூஸ் போட்டப்போ கிடைச்ச மாதுளம் பழம் விதைய எடுத்து போட்டதுல வந்துருச்சு. சரி, அது வந்துருச்சு. ஆனாலும் அதை வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்க. அப்ப வளர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா பெருசா ஒன்னும் பூக்கல. இப்பதான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை பார்க்கும்போது ரொம்ப எப்படி இருந்ததுன்னா, எத்தனை நாளா பூக்குமான்னு பார்த்தது இப்ப பூத்திருக்கு அப்படின்னு இருக்குது. ஆனா பூத்தா கூட உதிர்ந்துருது. என்ன பண்றதுன்னு தெரியல. பாக்கணும், அது என்னன்னு பாக்கணும். நாங்க நல்லா அழகா பூத்துட்டு இருக்கு, பாக்கலாம். அடுத்து பூக்காம இருந்தது, இப்ப பூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உதிர்ந்துட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்களும் சொல்லுங்க, பாக்கலாம்.
அடுத்து இந்த கொய்யா, இது வந்து நாட்டு கொய்யா. அம்மா வச்சாங்க இந்த செடிய. இந்த செடி வந்து வச்சு ஒரு 6 மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஆகுது. இதுல வச்ச ஒரு மாசத்துக்குள்ளேயே பூ பூத்துது. சரி, பூ பூத்துருக்கு அப்படின்னு பார்த்தா கரெக்டா காயும் காய்ச்சுது. காயும் காய்ச்சி அது ஒரு 10 நாள் கூட இல்ல, அப்படியே உதிர்ந்து விழுந்துச்சு. எதனாலன்னு தெரியல. இப்ப வந்து நிறைய பூ பூத்துருக்கு. ஆனா இது வந்து நல்லா காய் கழிக்கிறதுக்கு என்ன உரம் போடணும் என்னன்றத கொஞ்சம் யாராவது கமெண்ட்ல சொன்னா நல்லா இருக்கும். டிப்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும், எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் படிச்சுட்டு நாங்களும் அதை செய்வோம். அது போல இந்த செடி வந்து ரோஸ். இந்த ரோஸுக்கும் இது இப்ப வந்து இப்பதான் பூத்துருக்கு. இதுக்கு முன்னாடி 10-15 பூ பூத்து நல்லா அடங்கி இப்ப திருப்பி இந்த வெயில் ஆரம்பிச்ச பிறகு பூத்துருக்கு. ஒரு இந்த கலர் வந்து 2 பூத்துருக்கு இதுல. அதுக்கப்புறம் 3 செடி இருக்கு ரோஸ்லயே. இந்த கலர் ஒண்ணு, ரெட் ஒண்ணு, எல்லோ ஒண்ணு அப்படின்னு இருக்கு. இதுக்கப்புறமா இந்த மணத்தக்காளி செடியை பத்தி எங்க மருமக சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. அது என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா, இந்த மணத்தக்காளி செடி வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஏதோ விதையோ ஏதோ ஒண்ணு பட்டு அதுவாதான் வந்தது. அந்த செடி போயிடுச்சு. அந்த செடி போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதோட விதைப்பட்டு இப்ப வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுவாதான் வருது இந்த செடி. நல்லா வந்துட்டு இருக்கு. ஒரு வயிறு பொண்ணுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல இது. நல்லா மூலிகை செடி போலதான் இந்த மணத்தக்காளி கூட. அதுக்கப்புறமா நல்லா வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துல ஒரு நாள் இதை எடுத்து நம்ம சமைச்சிடலாம். அதுக்கப்புறமா இது சப்போட்டா. சப்போட்டா மருமகளும் பையனும் வாங்கின அந்த செடி காய் காய்ச்சி குட்டி குட்டியா காய் காய்ச்சி. இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து லெமன் செடி. அது நல்லா வந்துட்டு இருந்தது. நிறைய பூச்சி பிடிச்சிருக்குன்னு கட் பண்ணி விட்டுருக்கோம். கீழே பாத்தீங்கன்னா கனமா இருக்கும். இலை மேல வந்து இப்பதான் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. கற்றாழை செடி வச்சது நல்லா நெருவெல்லாம் போனதால நிறைய பெருசா வந்துருக்கு. எங்க வீட்டுல நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் இந்த சங்குப்பூ செடி இருக்கும். நாங்க வேணாம்னு சொன்னா கூட அது வந்து பட்டு 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 எங்க பார்த்தாலும் எங்க வீட்டுல அந்த செடி வந்துருது. நல்ல சமையல்ல இது வந்து பாசமான மாதிரி போட்டாங்க. நாங்க வந்து பெருசா வந்து செடி வளர்ந்துருச்சு அப்படின்னா டக்கு நாங்க கட் பண்ண மாட்டோம். அதனால அது அப்படியே வளர்ந்துட்டே வரும். அப்புறம் அதே பெரிய மல்லிதான். அது ஏற்கனவே பார்த்திருப்பீங்கல்ல, குண்டு மல்லி. அதே மாதிரிதான் இதுவும் வாங்கி வச்சிருக்கேன். வந்து இப்ப மழை கடிச்சு கொஞ்சம் குடுத்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அங்கங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாஞ்செடி இருக்கும். அங்கங்க மாஞ்செடியை வந்து எங்க பேரன் வந்து மாம்பழம் ஆசைப்பட்டு சாப்பிட்டு அந்த கொட்டைய போட்டா செடி வரும்னு சொல்லி வச்சிருந்தோம். அவன் வந்து அந்த கொட்டையை போட்டு அதுல வந்த செடி இது வந்து வெள்ளிக்கிழமையில 4 கிழமையில வீட்டு வாசல்ல விற்கிறதுக்காகவே இது வளர்க்கணும். இது மரமாகணும்னு சொல்ல வளர்க்கல, சும்மா ஒரு செடியாவே இருக்கட்டும் இலைக்காகவே இது வளர்க்கணும். இது வந்து கருவேப்பிலை. எங்க பையன் வாங்கி வந்து வச்சது. இந்த கருவேப்பிலை இது வரலாம் ஒரு 30-40 தடவை எடுத்திருப்போம். அப்பப்போ கிளிக்கினே இருந்தாக்கா வந்துக்கினே இருக்கு. துள்ளூர் இந்த இடத்துல ஒண்ணு, இந்த இடத்துல ஒண்ணு துள்ளூர் விட்டுனே இருக்கு. அது போல இந்த வேப்பலையும் வீட்டுல இருந்தா நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால இந்த வேப்பல் செடியை வச்சிருக்கோம். இதுவும் வெள்ளிக்கிழமையில சாமிக்கு வைக்கிறது. இலையும் குழந்தைங்களுக்கெல்லாம் அரைச்சி வைக்கணும் நல்லது. இது அதே போல துளசியும் வெள்ளிக்கிழமைகள்லாம் நல்லா எடுத்து சாமிக்கு பூஜை பண்றதுக்கு வைக்கிறது. அதே போல இது வந்து வயநாடுல இருந்து வாங்கினா இந்த கொடி. இது வந்து இதுல ஹேங்கிங் செடின்னு பேரு. இந்த ஹேங்கிங்ல இந்த செடியை வச்சாக்கா நல்லா தோரணமாக கொஞ்சம் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இது எல்லாருக்கும் தெரியும், மணி பிளான்ட். இது வந்து சும்மா நார்மலா இந்த மாதிரிதான் இருந்துச்சு. இந்த மாதிரிதான் தொட்டியில வச்சிருக்கலாம். அப்புறம் ஒரு வீடியோ பார்த்தோம், அழகா கிராஃப் கட் பண்ணி நல்லா அழகா ஒரு ரவுண்டான தொட்டியில வச்ச மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணு பாத்துக்கலாம். அதை பார்த்துட்டு வச்சதுதான் பயங்கரமா வர ஆரம்பிச்சு. கை வைக்க கொஞ்சம் பயமா இருக்காங்க. நல்லா அப்படியே இருக்கு. அடுத்து கொடியாட்டம். இது வந்து இது கயிறு கட்டி
மேல பொடி போல ஏற்றி விட்டோம்னா, இந்த பர்கோடா மேலாம் ஏற்றி விட்டோம்னா அது அழகா பந்தல் போல ஆயிடும். அப்போ உங்களுக்கு பாக்குறதுக்கும் அழகா இருக்கும், நிழலா இருக்கும், ஒரு பச்சை பசேல்னு இருக்கும். இந்த மாடிக்கு வந்தாலே ஒரு பச்சை பசேல்ன்ற ஒரு ஃபீலிங் வரும், நல்லா இருக்கும் பாக்குறது. அதனால இந்த மணி பிளான்ட்டை நல்லா அழகா வளர்த்துட்டு இருக்கோம் நாங்க. இன்னும் ஒரு மணி பிளான்ட் இருக்கு, அதுல இருந்து வந்த இதுதான் இது, ஒரு சின்ன இதுலயும் அழகா வந்து வந்து எலுமிச்சஞ்செடி, ஆரஞ்சு செடி, இது ஆரஞ்சு கொட்டை போட்டு வளர்ந்தது. இன்னும் அதுக்கு கொஞ்சம் எரு போட்டு நல்லா பராமரிக்கணும் இதை. அப்புறமா இது நித்தியமல்லியும் இன்னும் பந்தல் போல போட்டு நல்லா கொடிய மேல ஏற்றி. ரேடியோ பூ இது வந்து ரீசெண்டா வாங்கினதுதான். இது ஒரு 8 months இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி 2 பூ 3 பூ வந்துடும் இதுல அழகா. நாங்க சாமிக்கு வைக்கிற லிஸ்ட்ல இந்த பூ ஒண்ணு. அப்புறம் வெத்தலையும் இதோட சேர்த்து வாங்கலாம். ஒரு 4-5 செடி வந்து சேர்த்து வாங்கணும். இந்த வெத்தலை, இந்த ரேடியோ பூ, அப்புறம் இந்த முருங்கை மரம், அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சப்போட்டா, அப்புறம் அந்த அத்தி எல்லாம் சேர்த்து வாங்கினதுதான். ஒரு நாள் சென்னை போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா வெத்தலை பாத்தீங்க, நாள் கிழமைன்னா நமக்கு டக்குன்னு போயிட்டு வெளியா கடைக்கு போயிட்டு வெத்தலை வாங்கிட்டு வரணுமே, பஜார் தான் போகணும் இங்க வெத்தலை வாங்கணும்னாவே. அதனால நாங்க சரி வெத்தலை செடி வச்சுட்டா அப்பப்போ 2 தேவைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் புதினா, அவசரத்துக்கு பிரியாணி பண்றதுக்கு நமக்கு புதினா இல்லைன்னா ஒரு 4 அப்படி கிள்ளி போட்டுக்கலாம், அதனால வச்சதுதான். கிரீன் டீ இந்த மாதிரி போடும்போது, லெமன் டீ எல்லாம் போடும்போது சும்மா நமக்கு 1-2 இலை தானே தேவைப்படுது, அதனால. அப்புறம் இதுல வந்து யூஸ்ஃபுல் தான். இதுல வந்து வெண்டைக்காய் விதையெல்லாம் போட்டு சின்ன சின்ன செடியா வந்திருக்கு. இதெல்லாம் எடுத்து ஒரு பெரிய தொட்டில வைக்கணும், இங்கதான் செய்யணும் அதெல்லாம். அப்புறம் பாத்தீங்கன்னா பெரண்டை இருக்கு. உங்களுக்கு வந்து அடிக்கடி முட்டி வலி வந்துரும், அதனால பெரண்டை துவையல் செஞ்சு சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வச்சிருது. ஆனா இது வரைக்கும் நாங்க ஒரு டைம் கூட பெரண்டை துவையல் செஞ்சது இல்ல. ஆனா செய்யணும், செய்து சாப்பிடணும். அடுத்து வேற என்ன நான் சொன்னேன், அங்கங்க இருக்கும்னு சொன்னேன். வெள்ளை கலர் சங்குப்பூ, இது பச்சை மிளகா செடிங்க. பச்சை மிளகா இது சும்மா அந்த அஞ்சரைப்பட்டியில இருந்த விதையெல்லாம் சும்மா நான் தான் சொன்னேன்ல பாசமான தோட்டம்னு. அதனால அஞ்சரைப்பட்டியில இருக்கிற ஒரு விதைய கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு எடுத்து வந்து எங்க அத்தை வந்து போட்டு வச்சிருக்காங்க. அது வந்து நிறைய வந்திருக்கு. பச்சை மிளகா அதுவும் நல்லா நிறைய வருது. அதே போல லெமன் செடி இருக்கு, நெல்லிக்காய் செடி இருக்கு, எல்லாம் கீழே இருக்கு. மாடியில வரல இந்த செடி. ஷோ செடிதான் அது. நாங்க பூ சாமிக்கு வைக்கணும்னு நினைச்சு நிறைய பூக்குற மாதிரி வாங்கணும்னு வாங்கின செடி. ஆனா அது வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து ஷோ செடி ஆயிடுச்சு. இது பிச்சா வந்து பால் வரும், சீக்கிரம் வாடிடும், சாமிக்கு வைக்க முடியாது. பச்சைல அழகா இருக்குன்னு வச்சிருக்கோம் இன்னும். இது ரேடியோ பூ கிள்ளிட்டோம். அடுத்தது செம்பருத்தி பூ. ஆக்சுவலா இந்த செம்பருத்தி பூ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் வந்து ஸ்டார்டிங்ல எங்க அத்தை வந்து ரொம்ப எமோஷனலா பேசியிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, நாங்க யார் வீட்டுல செம்பருத்தி செடி இருந்தாலும் நாங்க போயிட்டு அதுல இருந்து ஒரு கிளைய எடுத்துட்டு வந்து வைப்போம். ஆனா அந்த செம்பருத்தி செடி வந்து சரியாவே வராது. துளிர்க்கும், அப்படியே துளுத்தாலும் வந்து பூ வராது. அப்படி பூ வராம இருக்கிற டைம்ல அதுவே காஞ்சும் போயிடும் ஒரு சமயம். அந்த மாதிரி ஆயிடுமா. அதனால என்னடா இது பூ வைக்கிறதுக்கே இல்லையே, வீட்டுல வந்து சாமிக்கு வைக்கிறதுக்காக தான் முக்கியமா நாங்க பூச்செடி வச்சதே எல்லாமே, அது வைக்கிறதுக்கே இல்லையன்ற மாதிரி இருந்துச்சு. சோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அது இந்த ஆசை இப்பதான் நிறைவேறிருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. இந்த கலர் கிடைக்கும், இந்த கலர் தான் வந்ததுன்னு தெரியவே தெரியாது எங்களுக்கு. ஏதோ ரெட்டுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், அது பார்த்தா இந்த கலர், ஆசைப்பட்ட கலர். இப்ப சங்குப்பூ கூட எடுக்க போறோம். இது எத்தே சேதமா? இந்த சங்குப்பூ கூட எடுக்கிறோம். இதுவும் சாமிக்கு, பெருமாளுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது வச்ச. நான் வீடியோல காட்டும் போது ஒரு பூ கூட இல்லைன்னு பாத்திருப்பீங்க நீங்க. அதுல பூ வருதுன்னு சொல்லி இருந்தேன் பாருங்க, எல்லாம் உதிர்ந்து போயிடுது.
அந்த மாதுளை மாதுளம்பழம் செடியில இருந்து எல்லாம் உதிர்ந்து ఇక్కడ పడిందా இந்த மல்லி அப்படியே சொன்னோம்ல 3 அடுக்கு வந்துருக்குச்சு 3 அடுக்கு குண்டு மல்லி. ஆமா తులసిని కొంచెం వేసి ఒక చిన్న మొదలు ఉండే కాండలు తులసి ఓకేనా దేవుడి பெருமாளுக்கு வைக்க. இன்னைக்கு எங்க தோட்டத்துல பூத்த பூ இவ்வளவு பூ பூத்திருக்கு. இன்னொன்னு இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் நிறைய வீடியோஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நாங்க நிறைய வீடியோஸ் போடுவோம். எங்களுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணணும்.